ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க மைண்டில் நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது. பாஸ்ட்டில் அவங்க சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமா மீன்ஸ் அவங்க பாஸ்ட்டில் அவங்களோட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்னால யாராவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சொந்தமாக ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்களோட மைண்ட் இருக்கும். அந்த விஷயம் இப்போவும் கண்டினியூ ஆகுது. இல்லை கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்போவும் கண்டினியூ ஆகுது. அது இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மேபி உங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் அவுட் போகணும், வெளியே எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள் பர்சன்கிட்ட இருக்கலாம். ஸோ உங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ வில் திஸ் பெயின் எவர் ஸ்டாப்? ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப அந்த ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க ஒரு கட்டத்து மேலே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வலிகள் வேதனைகள்லாம் எப்பவும் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்திங் அந்த ஒரு ஈகோ எனர்ஜியும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் பர்சன் சைடில். அதாவது நீங்கள் டேட் பண்ணுறவங்க ஃபீமேல் மேல் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஈகோ எனர்ஜி இருக்கும். ஸோ அதனாலேயே உங்ககிட்ட இறங்கி பேச மாட்டாங்க. நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஐ வாஸ் ஹர்ட் பை யூ. ஸோ சம்திங் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள காயப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வேணும்னே பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. பட் சம்திங் அவங்கள ஏதோ ஒரு ஹர்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள நம்புறீங்க, ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. பட் அவங்கள சுற்றி உள்ளவங்க யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ். அவங்களால இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் எஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் நிறைய ஹர்ட் ஆகிருக்காங்க உங்கள் பர்சன். உங்களால் ஹர்ட் ஆகியிருந்துருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் ஏதோ அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் அது கூடவே அந்த ஈகோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் கூடவே வருது. ஸோ இப்போதைக்கு உங்கள் பர்சனால் காண்டாக்ட் பண்ணுறது இப்போதைக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க.